இந்த ஆண்டு நடைபெறும் மேயர் தேர்தலில் போட்டியிட மாட்டோம் என ஆம் ஆத்மி அறிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். விரிவான விவரங்கள். அதாவது MCD என்று அழைக்கப்படும் டெல்லி மாநகராட்சிக்கான மேயர் தேர்தல் எதிர்வரும் 25ஆம் தேதி நடைபெறுகிறது. ஏப்ரல் 25. இதில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்றே கடைசி நாளாக இருக்கும் நிலையில் இந்த ஆண்டு நடைபெறுகின்ற மாநகராட்சி மேயர் தேர்தலில் தாங்கள் போட்டியிட போவதில்லை என்று ஆம் ஆத்மி கட்சி அறிவித்திருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலும் இதே போன்ற மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாஜக ஏராளமான முறைகேடுகளையும் தில்லுமுள்ளுகளையும் செய்து வெற்றி பெற முயன்ற போதும் பாஜகவை தோற்கடித்து ஆம் ஆத்மி கட்சி வெற்றி பெற்றதாகவும், ஆனால் அதன் பிறகும் நிற்காத பாஜக தொடர்ந்து பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டது, குறிப்பாக ஊழல் செய்தது, கவுன்சிலர்களை விலைக்கு வாங்க முயற்சித்தது என்பது போன்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தாங்கள் இது போன்ற நெறிமுறையற்ற முறைகளிலோ ஊழல் முறைகளிலோ நாங்கள் ஆட்சியை கைப்பற்ற விரும்பவில்லை. எனவே இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்கள் மாநகராட்சி மேயர் தேர்தலில் இந்த முறை வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை என்று அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் டெல்லி மாநகராட்சி மேயர் பதவியையும் பாஜக கைப்பற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. டெல்லியில் 3 என்ஜின் கொண்ட பாஜக அரசு இதன் மூலம் அமையும் எனவும், மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எந்த விதமான தாக்கு போக்கும் இல்லாமல் பாஜக நிறைவேற்ற முன்வர வேண்டும் என்று ஆம் ஆத்மி கட்சி தெரிவித்துள்ளது. அதாவது டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மேயர் தேர்தல் நடைபெறும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் மேயர் தேர்தல். ஆனால் டெல்லியை பொறுத்தவரை மேயர் என்பவர் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முறை சுழற்சி முறையில் மாறிக்கொண்டே இருப்பார். ஒரு முறை தலித், ஒரு முறை பெண், அப்படி என்று மாறிக்கொண்டே இருப்பார். அந்த வகையில் தான் இந்த ஆண்டுக்கான மேயர் தேர்தல் ஏப்ரல் 25ஆம் தேதி நடைபெற இருந்தது. இதில் தான் ஆம் ஆத்மி கட்சி தாங்கள் போட்டியிட போவதில்லை என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சி படுதோல்வியை சந்தித்திருக்கும் நிலையில் தற்போது மேயர் தேர்தலுக்கான போட்டியிலிருந்தும் ஆம் ஆத்மி கட்சி விலகி இருக்கிறது. தற்போதைய சூழ்நிலையில ஆம் ஆத்மி கட்சி 125 கவுன்சிலர்களும் பிஜேபிக்கு 115 கவுன்சிலர்கள் இருந்த போதிலும் தாங்கள் வேட்பாளரை நிறுத்தப் போவதில்லை என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கான காரணம், அப்படி ஆம் ஆத்மி ஒருவேளை வேட்பாளரை நிறுத்தினாலும் கவுன்சிலர்கள் கட்சி மாறி வாக்களிக்க கூடும், அவர்கள் முறைகேடுகளில் ஈடுபடக்கூடும் என்ற ஒரு அச்சத்தின் காரணமாகவே இந்த ஆண்டுக்கான போட்டியிலிருந்து ஆம் ஆத்மி கட்சி விலகியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.